அசைவம் சாப்பிட்றது இந்த நாட்டில் முஸ்லீம்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, வேற யாருமே அசைவம் சாப்பிட்றது இல்லை, அசைவம் சாப்பிட்றவங்க இந்து மதத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கையை பால்படுத்துறாங்க என்று சொல்லி இந்த கயவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி கொண்டிருப்பதே பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா தமிழகம் அமைதியான வழியில பயணிக்க கூடாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. ஒரு சிறுதிணை மலரோடு விரை மறி அறுத்து என்ற வார்த்தை அதில் வருதா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? சிறுத்திணை மலரோடு சொன்னால் அந்த திணை அரிசிகளோடு சேர்ந்து, மறி அறுத்துன்னு சொன்னால் ஆடுகளையும் அறுத்து அந்த மக்கள் முருகனுக்கு படைப்பாங்க, அவங்களுடைய நம்பிக்கைப்படி படைப்பாங்க என்ற விஷயத்தை எழுதியிருக்கிறார. இந்த ஆடு அறுக்கிறது யார் அறுக்கிறாங்க, யாருக்காக அறுக்கப்படுது என்று அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய செய்திகள் சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, சமீப நாட்களாக தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை, அது குறித்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், உண்மை நிலவரங்களை குறித்து சில செய்திகளை அறிய நாம் ஆசைப்படுகின்றோம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை பூதாகரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மலை குறித்து பல்வேறு விதமான அவதூறுகளை தொடர்ச்சியாக சங் பரிவாரத்தை சேர்ந்த கும்பல்கள் மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகின்றது. இந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்கின்றது. இந்த கோயிலை இந்து மக்களினுடைய நம்பிக்கைப்படி அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது முதன்மையாக இருக்கக்கூடிய வீடாக இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் கோயில் இருக்கின்றது என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதை தவிர்த்து அந்த கோயிலுக்கு மேலாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சிக்கந்தர் பாஷா என்ற ஒருவருடைய தர்கா, ஒரு அடக்கஸ்தலம் ஒன்று அங்கு இருக்கின்றது. இது இல்லாமல் ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலும் அங்கே இருக்கின்றது. இதை தவிர்த்து சில சமணர்களுடைய சமண படுகைகள் என்று எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்குமான ஒரு இடமாக அவர்களுடைய அந்த ஸ்தலங்கள் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மலையாக இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிக்கந்தர் பாஷா தர்கா, இதனுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தர்கா அங்கே இருக்குது. இந்த தர்காவில் முஸ்லீம்களில் சில குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும், இந்த நம்பிக்கையுடைய சில மக்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக காலங்காலமாக அந்த தர்காவில் போய் வழிபாடுகள் பண்ணுறது, அது மாதிரி ஆடு கோழி போன்ற பொருட்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே அறுத்து பலியிடுறது, அறுத்து பலியிட்டு அங்கே வச்சு அந்த மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்றது. இது இல்லாமல் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றி வாழக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு அந்த சமைத்த அந்த பொருளை கொடுக்கிறது என்பதை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சமீப நாட்களாக இந்த சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக கிளப்புறதை பார்க்குறோம். கடந்த நாட்கள்லையும் இதை மிகப்பெரிய ஒரு அரசியலாக இவர்கள் ஆக்கிய நிகழ்வுகளும் நடந்திருக்கு. கடந்த வருடம் 2023 வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மதுரையைச் சேர்ந்த ஒரு சங் பரிவாரத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த திருப்பரங்குன்றம் மலை என்பது இந்துக்களுடைய ஒரு புனித தலமாக இருக்குது, இந்த மலையில் முஸ்லிம்கள் ஆடு கோழிகளை கொண்டு போய் அறுத்து மாமிசத்தை அங்கே சாப்பிட்றாங்க, மத நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கூறு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது, இந்துக்களுடைய மத வழிபாட்டை கொச்சைப்படுத்தும் விதமாக இது மாதிரியான காரியங்களை ஈடுபடுறாங்க, இதுக்கு தடை விதிக்கணும் என்ற ஒரு வழக்கை தொடுக்கிறார். இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த நீதிபதிகள் விசாரிச்சுட்டு ஒரு எள்ளி நகையாடியக்கூடிய அளவிற்கு இதை இந்த மனு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனு, காலங்காலமாக அந்த மக்கள் அங்கே அந்த சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க அந்த தர்காவில் செய்யக்கூடிய சடங்குகளுக்கும் இந்த முருகன் கோயிலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அது எங்கேயோ இருக்குது இது எங்கேயோ இருக்குது, அவர்கள் செய்யக்கூடிய அந்த சடங்குகள் என்பது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு சின்ன ஒரு இடையூறையும் ஏற்படுத்துறது கிடையாது என்று சொல்லி அந்த மனுவை தடை செய்தது கடந்த கால நிகழ்வுகளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இதை இவர்கள் எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தர்காவுக்கு வரக்கூடியவர்கள் கோயிலுக்கு அருகில் உட்காந்து அவங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க,
இது இந்து மத நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக இருக்குது என்று சொல்லி கூக்குரல் இடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாஜகவினுடைய தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, இதை மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆக்குறாங்க. அண்ணாமலை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு செயலின் மூலமாக மலைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று, அந்த மலையை இவர்கள் பாதிப்புக்குள்ளாக்குகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை மீடியாக்கள் முன்னாடியில் பேசுகிறார். இவர் சார்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார், இதே மதுரையில் டங்ஸ்டனை வெட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி மலையை சேதப்படுத்தலையா? அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது அது மலைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இவருக்கு தெரியாது. அப்போதெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருப்பார். இந்த ஒரு செயல் செய்வதன் மூலமாக மலைக்கு பாதிப்பாயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறை பரப்பக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம். இதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகுது. இதை வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் எம்பி நவாஸ்கனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அங்கே ஆய்வுக்காக வேண்டி அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு போகிறார். அந்த மலைக்கில் கோயில் இருக்கக்கூடிய இடம் எது, அந்த தர்கா இருக்கக்கூடிய இடம் எது, அங்கே இது மாதிரியான அசைவ உணவுகள்னால இந்துக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா என்று பார்க்கறதுக்காக வேண்டி நவாஸ்கன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு விசிட் போறாரு. இவர் ஏன் அங்க போகணும் என்ற ஒரு கேள்வியும் சிலரால முன்வைக்கப்படுது. பொதுவாக நவாஸ்கனி எம்பியாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவர் அந்த சிறுபான்மை துறையில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய சேர்மனாகவும் இருக்கிறார். இப்போ வக்ஃபு வாரிய சேர்மனாக இருக்கின்ற காரணத்தினால வக்ஃபு வாரியத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த சிக்கந்தர் பாஷாவினுடைய தர்கா அந்த இடமும் வருது. அந்த வக்ஃபு வாரியத்தினுடைய இடமாகத்தான் இருக்குது, அதனுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய இடமாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அங்கே ஆய்வுக்காக வேண்டி போகிறாரு. போன அந்த நிகழ்வுகளை போலீஸார்கிட்ட விசாரிக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி மக்கள் தடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, காவல்துறை தரப்பிலிருந்து சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அங்கே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படணும், இதை வைத்தே இந்த காவி கும்பல் சங் பரிவார்கள் ஏதாவது ஒன்று கிடைக்காதா என்று சொல்லி மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு நிறைய காரணங்களை தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற காரணத்தினால அதையெல்லாம் வைத்து இந்த காவல்துறை நவாஸ்கனி அவர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் சில கட்டுப்பாடுகள் மட்டும்தான் போட்டிருக்கிறோம், அதுவும் தற்காலிகமாக தான் போட்டிருக்கிறோம். ஆடு கோழிகளை கீழே இருந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் அறுக்கிறது தான் இப்போதைக்கு வேண்டாம், அப்படி தற்காலிகமாக தான் தடுத்துருக்கிறோம். வெளியில் வைத்து மாமிச உணவுகளை சமைத்து நீங்கள் மேலே கொண்டு சாப்பிட்லாம், அதுக்கு நாங்கள் எந்த தடையும் போடலைன்னு சொல்லிட்டு காவல்துறையிலேருந்து சொல்லப்படுது. இவர் சில கன்வர்சேஷன் அங்கே நடக்குது, அதுக்கு பிறகு விட்டார். இதை வைத்து இந்த காவி கும்பல் என்ன பண்ணுறாங்க, திரு அண்ணாமலை உள்ளிட்டவர் மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நவாஸ்கனி அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன, அங்கே போய் இவர் விசிட் பண்ணுறான்னு சொன்னால் இது ஒரு மத மோதலுக்கு மையப்புள்ளியாகத்தான் இவர் அங்கே போயிருக்கிறாரு, வேண்டுமென்றே போயிருக்கிறாரு. போனவர் முருகன் கோயிலினுடைய இடத்துல வச்சு அங்கே போய் மாமிச உணவை சாப்பிட்டு வந்திருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு அவதூறை பரப்புறாங்க. இதுக்கு திரு நவாஸ்கனி அவர்கள் பதில் கொடுக்குறாரு, நான் போய் சாப்பிட்டதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? நான் போனதெல்லாம் உண்மைதான், நான் போய் அங்கே மாமிச உணவு சாப்பிட்டதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னு சொன்னால் நான் பதவி விலக தயாராக இருக்கிறேன் என்றது அவரே சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் போய் சாப்பிட்டு வந்துட்டார், இவரை டிஸ்மிஸ் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால், அந்த அசைவ உணவு கொண்டு போய் சாப்பிட்றதுனால தான் இந்துக்களினுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடுகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை அண்ணாமலையும் சரி மற்றவர்களும் பூதாகரமாக கிளப்புகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97.5% அதிகமான மக்கள் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. நாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, கோழி உள்ளிட்ட அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடிய மக்கள் தமிழகத்தில் 97.5% மக்கள் இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 2% மக்கள் தான் அசைவ உணவை சாப்பிடாத மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 97.5% மக்களும் யார்? அதில் இந்துக்கள் இல்லையா? அதில் இந்து மக்கள் அதில் இல்லாமல் தான் இந்த 97.5% மக்கள் இருக்கிறாங்களா? இந்து மக்கள்லேயே அதிகமான மக்கள் இந்த அசைவ உணவை சாப்பிடக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்கன்றத திரு அண்ணாமலை அவர்களுக்கு விளங்காத உண்மையாக இருக்குதா, அல்லது விளங்கியும் ஒரு விளங்காமல் பேசுகிறாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. முருகன் கோயில் அதனுடைய புனிதத்தன்மையை பால்படுத்திட்டாங்க. இந்த அசைவ உணவை கொண்டு போய் அங்கே சாப்பிட்றதுனால அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மையே கெட்டுவிட்டது என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு எடுத்து பேசுபொருளாக மாற்றுறாங்க. சங்ககால இலக்கியங்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள்.
அந்த அடிப்படையில் வந்து இந்துக்களுடைய அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்குது. அந்த சங்ககால புலவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நக்கீரர் முருகன் என்ற அந்த தலைவனை போற்றி திருமுருகாற்றுப்படை என்ற ஒரு நூலை வந்து எழுதுறாரா இல்லையா? அந்த திருமுருகாற்றுப்படையில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுகின்றார் இந்த முருக கடவுளை பற்றி. சிறுதினை மலரோடு விரை மறி அறுத்து என்ற வார்த்தை வந்து அதில் வருதா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? சிறுதினை மலரோடு சொன்னால் அந்த திணை அரிசிகளோடு சேர்ந்து, மறி அறுத்துன்னு சொன்னால் ஆடுகளையும் அறுத்து அந்த மக்கள் வந்து முருகனுக்கு வந்து படைப்பாங்க, அவங்களுடைய நம்பிக்கைப்படி படைப்பாங்க என்ற விஷயத்தை எழுதியிருக்கிறார. இந்த ஆடு அறுக்கிறது யார் அறுக்கிறாங்க, யாருக்காக அறுக்கப்படுது என்று அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இவர்கள் இதையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால் அப்படியே வந்து மறைத்து, என்னமோ வந்து அசைவம் சாப்பிட்றது வந்து நாட்டில் வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, வேற யாருமே வந்து அசைவம் சாப்பிட்றது இல்லை, அசைவம் சாப்பிட்றவங்க வந்து இந்து மதத்தினுடைய வழிபாட்டு நம்பிக்கையை வந்து பால்படுத்துறாங்க என்று சொல்லி இந்த கயவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி கொண்டிருப்பதே பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா வந்து தமிழகம் வந்து அமைதியான வழியில வந்து பயணிக்க கூடாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது, ஒரு மத ஒற்றுமையோடு ஒரு மத நல்லிணக்கத்தோடு எல்லாருமே அப்படித்தானே சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்லாமும் அதுதான் சொல்லுது, யாரையும் வந்து வற்புறுத்தி இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்ற வைக்கக்கூடாதுன்ற தகவல் இஸ்லாத்தில் சொல்லப்படுது. அது மாதிரி வந்து உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் என்ற நல்லிணக்கமும் வந்து சொல்லப்படுது. இப்படிதான் மற்ற மதங்களும் இருக்கும். அப்போ அதையெல்லாம் உணர்ந்து தான் இன்றைக்கு தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், மற்ற எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய மதத்தை பின்பற்றி கொண்டு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையில் வடமாநிலங்களில் இவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களோ, இன்னைக்கு அப்படித்தானே கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பள்ளிவாசலாக போய் தேடி போய் திருட்டுத்தனமாக கொண்டு போய் சிலையை கொண்டு போய் வைக்கிறது, பள்ளிவாசலின் கீழே வந்து கோயில் இருக்குது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை சொல்லி இன்றைக்கு அதை பயன்படுத்தி, சட்டம் ஒரு பக்கம் இருக்குது, 1991 அந்த மத வழிபாட்டு சட்டம் என்ற சட்டம் இயற்றப்பட்டாலும் கூட அதையெல்லாம் மதிக்காமல் இவர்கள் வந்து அந்த பள்ளிவாசலாக தேடி போய் தோன்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஏதாவது ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பூதாகரமாக கிளப்பி அதை வைத்து ஒரு கேடுகட்ட அரசியல் செய்யணுன்றதான் வட மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அவர்களுடைய நிலை வந்து தமிழகத்தில் வந்து பலிக்க மாட்டேங்குது, தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்க முடியல என்ற அந்த நிலை, அந்த வயிற்றெரிச்சல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இது மாதிரியான காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எடுத்து அந்த மக்கள் காலாகாலமாக அவர்களுடைய சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ புதுசாக வந்து செய்யலை, ஏதோ இன்னைக்கு தான் அவங்க புதுசாக செய்கிற மாதிரியான அவதூறுகளை இது மாதிரியான அண்ணாமலை வகைராக்கள் வந்து தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அடுத்து இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் கீழ்நிலையில் உள்ள சில கலிசடைகள் இருப்பாங்க, இந்த மாரிதாஸ் போன்ற சில கலிசடைகள் மூலமாக என்ன பண்ணுவாங்க, தொடர்ச்சியாக பல இழி சொற்களை வந்து பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இது அவர்களுக்காகவே சில மக்களை வச்சிருக்கிறாங்க. வரலாற்றையே மாற்றி இன்றைக்கு வந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, வரலாற்றை மறைத்து அதை திருத்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் உள்ள மக்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து டெல்லி சுல்தானுடைய வாரிசுகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, தமிழர்கள் கிடையாது இவங்க அந்த டெல்லி சுல்தானுடைய வாரிசுகளாக இன்றைக்கு இருந்து கொண்டு மிகப்பெரிய மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க என்ற மிகப்பெரிய ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்கிறாங்க. அதனுடைய வழியில் போகிற போக்கில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய படை வந்து மதுரையை வந்து துவம்சம் செய்தது, எல்லாத்தையும் வந்து திருடிக்கிட்டு வந்து போச்சு என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை பொய் வந்து சொல்கிறாங்க. உண்மையான வரலாறு சொல்லக்கூடிய நிலையை வந்து இவர்கள் வந்து மறைத்து சொல்கிறத பார்க்குறோம். வரலாற்று உண்மை என்ன, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்பது நிறைய மக்களுக்கும் தெரியும். பாண்டிய மன்னராக இருந்து கொண்டு எதிரிகளோடு வந்து போரிட்டு மதுரையை வந்து மீட்டெடுத்தாருன்ற வந்து வரலாறு இருக்குதா இல்லையா? அந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனுடைய வழிமுறைகளில் வரக்கூடியவர் தான் யார் சொன்னால் மாரவர்மன் குலசேகரன். இந்த மாரவர்மன் குலசேகரன் என்ற இந்த சிற்றரசனுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒருவர் யாருன்னு சொன்னால் வீரபாண்டியர், இன்னொருத்தர் யாருன்னு சொன்னால் சுந்தரபாண்டியர். இவர்களுக்கு இடையிலே வந்து அந்த அரியாசனத்தை யார் கைப்பற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சண்டை வருகின்றது. தந்தையாக இருக்கக்கூடிய மாரவன் குலசேகரன் விருப்பம் வந்து வீரபாண்டியனுக்கு அரியாசனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறார். சகோதரராக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் வந்து தான் அரியணைக்கு வரணும் என்று ஆசைப்படுகின்றார். இவர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கின்றது. சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், டெல்லியிலே அப்போது ஆட்சி செய்த பேரரசர் அலாவுதீன் கில்ஜியிடத்தில் வந்து உதவியை கேட்கிறார். எனக்கு நீங்கள் உதவிக்கு வந்து உங்களுடைய படை அனுப்புங்க என்று கேட்கும்போது, அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய படை தளபதியாக இருந்த மாலிக் கபூர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு படையை அனுப்பி அந்த படை வந்து
சுந்தரபாண்டியனுடைய அவருக்கு ஆதரவாக நின்று போரிட்டு அவங்க வந்து ஆட்சியை கொடுத்து விட்டு போனதாக வரலாறு கூறுகின்றது. இந்த நிலைமையில இன்னொரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வீரபாண்டியனுடைய படையில அன்றைக்கு இருந்த மக்கள்ல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. சுந்தரபாண்டியனுடைய படையிலையும் அது மாதிரி ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த முஸ்லிம்களும் யாருக்காக எதிர்த்து போராடுறாங்கன்னு சொன்னா, மாலிக்கு போரை எதிர்த்து தான் போராடுறாங்க. இப்போ இதில் எங்கே மதம் வருது? இதில் மதத்தை சார்ந்த விஷயமே கிடையாது. அன்றைக்கு இருந்த மக்கள் தன்னுடைய அரசனுக்காக வேண்டி போரிட்டது தான் வந்து வரலாறு சொல்லுது. இன்றைக்கு இந்த வரலாற்றினுடைய சுருக்கம் இது. இதை இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வந்து ஏதோ வந்து அந்த முகலாயர்கள் தான் வந்து மதுரையை படையெடுத்து மதுரை மக்களை எல்லாம் அழித்து பல இந்துக்களை வந்து கொன்று துவம்சம் செய்து பல பொருளாதாரங்களை எல்லாம் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க என்று சொல்லி தப்பும் தவறுமாக இன்றைக்கு வந்து வரலாற்றை திருத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை இன்றைக்கு ஒரு விஷயமாக இது மாதிரியான கலிசடைகள் கையில் எடுத்து அதை வந்து மக்கள் மத்தியில் தப்பும் தவறுமாக கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்குறோம். இவர்களுடைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இருக்கின்ற உண்மை வரலாற்றை மறைத்து திரித்து பல இட்டுக்கட்டிய விஷயங்களை அதில் கொண்டு போய் சொருகி அமைதியாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை பூதாகரமாக ஆக்கி அதை வைத்து கேடுகெட்ட ஒரு மத அரசியலை செய்து இவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு கனவு கோட்டையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு இதன் மூலமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னால், பல ஆண்டு காலமாக நம்முடைய நம்பிக்கையை ஒவ்வொருத்தரும் அந்த மதத்தை சார்ந்த நம்பிக்கையின்படி அவர்களுடைய கடவுளை வணங்கி கொண்டு நம்ம நிலை வந்து அமைதியாக போயிட்டு இருக்கு. அந்த சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில், இந்த சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் யார் வந்தாலும் அவர்களை ஓரங்கட்ட வேண்டிய வேலை நம் தமிழகத்தைச் சேர்ந்த எல்லா மக்களுக்கும் உண்டு என்பதையும் இந்த ஒரு செய்தியின் சிந்தனையின் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.